ஆதி திருச்சபையில அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், இல்ல அந்த வெளிப்படுத்தல் 12 சொல்லியிருந்தபடி எப்படி ஜெயித்தார்கள், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி அவர்கள் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மா கீழே கொடுத்து எப்படி இந்த சப்மிஷன் செஞ்சாங்க, இது எப்படி அவர்களுக்கு சாத்தியமாயிற்று. எப்படி சாத்தியமாயிட்டுன்னா அதைத்தான் அந்த பகுதி சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சத்ருவின் தந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த வாய்ஸ் வச்சு பேச மாட்டான். நீ சரியில்லை, நீ அவ்வளவுதான், ஏதோ தப்பு தப்பா பண்ற, உனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். நாமே சில காரியங்களை என்ன பண்ணணும்னு தெரியாம உட்காந்துருப்போம். நம்ம ஒரு குழப்பத்தில் இருப்போம், என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு போராட்டத்தில் இருப்போம், இது என்ன முடிவு இல்லாம போயிட்டே இருக்கு, எப்போ இது முடிவு அப்படின்னு ஒரு டவுட்ல இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் வருகிறான், சோதனைக்காரன் வருகிறான். இயேசு கிறிஸ்து அவர் சும்மா உட்கார்ந்துட்டப்ப வரல, அவர் வனாந்தரத்துல 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறாரு, பசி உண்டாயிருக்கு. இப்ப நமக்கு தெரியும், ஒருத்தர் பசி வந்து அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற வரைக்கும் அது ஸ்ட்ரெயிட் திங்கிங்கே இருக்காது இல்லையா. ஸோ வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்போ வர்றான், அப்போ வந்து அவன் வந்து சோதிக்கிறான், சோதனைக்காரன். ஸோ அவனுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்ருவானவன், குற்றம் சுமத்துகிறவன் எப்போ வர்றான் அப்படின்னா, நாமே ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது குற்றம் சுமத்துகிறவன் வருகிறான். அவன் வந்து சில காரியங்களை பேச ஆரம்பிக்கிறான், குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறான். அதாவது தேவனிடத்தில் குற்றம் சுமத்துறதுன்றது ஒண்ணு, நம்ம இடத்துல குற்றம் சுமத்துக்கிறான், நம்முடைய மனசாட்சியிலே கிரியை செய்யலாம். ஆத்துமாவே ஆளுகை செய்து வைங்க. ஒருத்தவங்க நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசியா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா ஆத்துமா தான் அவங்களை ஆளுகை செய்து, ஆவி ஆளுகை செய்யலைன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னா என்னன்னா, அவங்க வந்து எப்பயுமே இளைப்பாறுதலை விரும்பி கொண்டே இருப்பார்கள். அதாவது வந்து ஏன்னா அவங்க அது சிக்கா இருக்கு, அந்த சோல் அது இப்ப முன்னணியில இருக்கு, அது லீட் பண்ணுதுன்னா அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் தேடிட்டே இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு யாராவது ஜோம் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் சொல்லணும், இல்லைன்னா ஏதோ ஒரு மீட்டிங்ல போய் உட்காந்து யாராவது ஆறுதலா 2 வார்த்தை சொல்லணும், அந்த மோட்ல இருப்பாங்க. அது தவறுன்னு நான் சொல்லவில்லை, ஆனா அப்படியே நம்ம இருக்கும்படி கர்த்தரமே அழைக்கவில்லை. சரியா, நம்ம அப்படி வர்றோம், எல்லாருமே அப்படிதான் வர்றோம், ஆனா மாறி ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். அது என்னன்னா, ஆவி ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய சிஸ்டம். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் இருப்பான், உயிரோடு விசுவாசி மரியாமல் இருப்பான் என்று சொன்னாரு. அது ஏற்கனவே உங்கள் ஆவியில நிஜமாயிடுச்சு. உங்கள் ஆவிக்கு மரணமே கிடையாது. Your spirit will never die. That's 100%. நீங்க அதை ரினியூ பண்றீங்களோ ரினியூ பண்ணல அப்படிலாம் தேவையில்ல, அது ரினியூவல் ஆட்டோ ரினியூ லைட்ஸ் முடிஞ்சிருச்சு. So your spirit is alive and well. அது வந்து it's alive and kicking. அது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, செழிப்பா இருக்கு. உங்கள் ஆவி யுத்தம் செய்ய விரும்புகிற ஒன்று. ஏன் யுத்தம் செய்ய விரும்புகிறது அப்படின்னா, நீதியின் யுத்தங்களுக்காக அது ரெடியா இருக்கு. இந்த லாக் ஆத்மாவோட கண்ட்ரோல் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாம கவலைப்பட்டு புலம்பி அழுது யாரையா திட்டி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வெறுத்து பேசி இப்படிப்பட்ட முடிவு நம்முடைய முடிவு அல்ல. நம்முடைய முடிவு மரணமும் கூரெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே கேட்கிறது. ராஜ்யங்களையும் அதிபதிகளையும் அதிகாரங்களையும் கீழே தள்ளி மாற்றத்தை ஏற்படுத்துவது, இதுதான் நம்முடைய முடிவு. புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறது இல்லை. எந்த சிஸ்டம் உங்களுக்கு எதிராக இருக்கும் அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஆதரவா மாற்றக்கூடியது. அதுதான் நம்முடைய முடிவு. நம்முடைய முடிவு வேற முடிவே கிடையாது, இதுதான் ஒரே முடிவு. அப்படிப்பட்ட முடிவு எது கொண்டு வந்திருக்கு? இயேசுவின் சரீரம் ரத்தம் தான் கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Heavenly Father. Thank you Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த பிரசனம் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற பிரசனம். Thank you Lord. Thank you Lord. எங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துகிற பிரசனம் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 Ramanteri Godoro Bronto Rignor Handeri Badara. Rembro Conto Ribadera Bronte Rigadaraba. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். என்னுடைய வசனம் சொல்லுகிறபடி வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தாவீதை சாமுவேல் தேர்ந்தெடுக்க போகும்போது கர்த்தர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உங்க இருதயத்திலே நீங்கள் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேங்க்யூ லார்ட், கண்ணீரோடு ஏறெடுக்கிற உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளுக்கு ஏற்ற பலனை தருவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் வெட்கப்பட்டு போகாமல் ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார், நம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. 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 Hallelujah. Hallelujah. Thank you, Father. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ரிபா கான்சர் ரூப்ரோ கேடர ஹான்சரோ ரெப்ரா காடரம் பிராங்கனூர் ப்ரோன்ட் ரீகடார பான்சர் ரீகடோரபோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you, Lord. 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 கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அநேகர் விடுதலையாகிற நாளா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அநேகருடைய குழப்பங்களுக்கு ஆண்டவரே ஒரு தீர்வா இந்த நாள் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக, எங்களோட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைப்பது எப்படி அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்துட்டு வரோம். அது பார்த்துட்டு இருக்கும்போது போன மீட்டிங்ல இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை பார்த்தோம். ஆனா அது ஃபுல்லா பார்த்து முடிக்கல, அதனால அதை தொடரலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் போன மீட்டிங் நான் பார்த்தோம். இதனுடைய முன்னாடி கொஞ்சம் பேசினேன். இன்னைக்கு இதனுடைய அடுத்த பகுதி நான் பேசுறேன். இப்போ இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் நாம் இறங்கும் போது, ஓகே, இல்லாதவளை இருக்கிறது போல அழைப்பது என்ற முயற்சியில் நாம் இறங்கும் போது, சிஸ்டர் சில்வியா இருக்கீங்களா? எனக்கு சில்வியா மாதர்சன் இருக்கீங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இருக்கீங்கன்னா அறிவோ, நான் சொல்றது கேக்குதா? எல்லாராலும் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் செய்கிற சில காரியங்கள் மூலமாக மூளைக்கு தலைக்கலாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்கள் சந்தித்த இல்ல சந்தித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் அது எதேர்ச்சியாக நடக்கல. சாத்தானுடைய செயல்களா இது இருந்தாலும் கர்த்தர் ஒரு மகிமைக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சில மறுரூபங்கள் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அது இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அது உங்களால அதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆழமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ரிசல்ட்ஸ் நீங்க சீக்கிரம் பார்ப்பீங்க. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி இருக்கிற தெரிய அமையாதவர், நீதியும் நியாயத்தையும் துரிதப்படுத்துகிறவர் அவர் தான் நம்முடைய தேவன். அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்கிறார், உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு சில காரியங்கள் ரொம்ப உபத்திரவம் மாதிரி இருந்தாலும், ஆனால் அவைகள் அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியவர்கள் எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க நல்லா காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள் எதிர்நோக்கி கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய விடுதலையையும் கர்த்தருடைய கரத்தையும் நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஆமென். ஓகே. சோ இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வானத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி பார்க்கிறோம். அந்த யுத்தத்தின் முடிவிலே பிசாசு கீழே தள்ளப்பட்டதை பற்றி சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யம் அதிகாரம் உண்டாருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழம் தள்ளப்பட்டு போனார். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அவங்க தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சரி, இதுதான் பார்க்க போறோம். என்னன்னா சத்ருவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். சரியா? சோ குற்றம் சாட்டுதல், குற்றம் சுமத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா நேரமும் ஒரு பாவத்தை செய்யும்படி தூண்டுகிறது கிடையாது. அதாவது பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்யறதுனால குற்றம் சுமத்துவான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டுமே கிடையாது. அநேக வேளைகளிலே நம்முடைய குற்றம் சுமத்துறது எவ்வளவு ஒரு சிம்பிள் விஷயம்னா, ஜஸ்ட் டு த்ரோ ஸ்பேனர் இன் தி வொர்க்ஸ். அப்படின்னா என்ன? அதாவது நம்முடைய சில நாம் செய்ய நினைக்கிற சில காரியங்கள் செய்யும் போது அதுல சந்தேகங்களை கொண்டு வருவது, பயத்தை கொண்டு வருவது. ஓகே, அது நல்லா பாத்தீங்கன்னா சத்ருவின் தந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த வாய்ஸ் வச்சு பேச மாட்டான். நீ சரியில்லை, நீ அவ்வளவுதான், நீ ஏதோ தப்பு தப்பா பண்ற, உனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். நாமே சில காரியங்களை என்ன பண்ணணும்னு தெரியாம உட்காந்துருப்போம். நம்ம ஒரு குழப்பத்துல இருப்போம், என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு போராட்டத்துல இருப்போம். இது என்ன முடிவு இல்லாம போயிட்டே இருக்கு, எப்ப இது முடிவு அப்படின்னு ஒரு டவுட்ல இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் வருகிறான், சோதனைக்காரன் வருகிறான். இயேசு கிறிஸ்து அவர் சும்மா உட்கார்ந்து இருந்தப்ப வரல. அவர் வனாந்தரத்துல 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறாரு. பசி உண்டாயிட்டு. இப்ப நமக்கு தெரியும், ஒருத்தர் பசி அவங்க மைண்ட் எப்படி இருக்கும். அவங்களுக்கு சாப்பிடுற வரைக்கும் அது ஸ்ட்ரெயிட் திங்கிங் இருக்காது இல்லையா? சோ ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப வர்றான். அப்போ அவன் சோதிக்கிறான், சோதனைக்காரன். சோ அவனுடைய வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்ருவானவன் குற்றம் சுமத்துகிறவன் எப்போ வர்றான் அப்படின்னா, நாமே ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது குற்றம் சுமத்துகிறவன் வருகிறான். அவன் சில காரியங்களை பேச ஆரம்பிக்கிறான், குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறான். அதாவது தேவனிடத்தில் குற்றம் சாட்டுறதுன்றது ஒண்ணு, நம்ம இடத்தில் குற்றம் சுமத்துகிறான். நம்முடைய மனசாட்சியிலே கிரியை செய்கிறான். நம்முடைய மனசாட்சியிலே கிரியை செய்கிறான். என்ன கிரியை செய்யறான்னா, நீ உனக்கு சரியில்லை, நீ பண்ணதெல்லாம் தப்பு, உன் முடிவெல்லாம் தப்பு, நீ ஒரு நிர்கதியா நிக்கிற, நீ தப்பு தப்பா முடிவு எடுத்துட்ட, அதனால நிர்கதியா நிக்கிற, இப்படி அனாதையா நிக்கிற. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நாம் சில தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கும் போதோ இல்ல ஞான குறைவாய் செயல்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை கரெக்ட் பண்ணுவார், நம்மளை திருத்துவார். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கான்ஸ்டன்டா எப்ப பார்த்தாலும் நாங்க செய்யறது எல்லாத்து மேல சந்தேகம் வந்துட்டே இருக்கணும். இங்க இது கரெக்டா, ஐயோ தப்பாதான், கரெக்டா தான் செய்யறமா, கரெக்டா தான் செய்யறமா அப்படின்னு பயம் வந்துகிட்டே இருக்கு. இல்லைன்னா கடந்த கால காரியங்களை கொண்டு நீ இப்படி பண்ணிட்ட, அதனாலதான் இப்படி அனுபவிக்கிற, நீ இப்படி தப்பு செஞ்சுட்ட, அதனாலதான் இப்படி இருக்க, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, அதனாலதான் இப்படி இருக்க அப்படின்னு மறுபடியும் 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 சொல்லுகிற சத்தம் தேவனிடமிருந்தோ கர்த்தருடைய ஆவியானவரிடமிருந்தோ வருகிறது அல்ல, அது சாத்தானிடமிருந்து வருகிறதா இருக்கிறது. குறிப்பாக நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறது. சோ இந்த முயற்சியில் நாம் இறங்கும் போது, இதற்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, வாயை திறந்து நாம் பேச ஆரம்பிக்கும் போது சோதனைக்காரன் கண்டிப்பாக வருவான்.
ஓகே. இப்ப அவன் வந்து ஏன்னா இப்ப இப்போ ஒரு பிரச்சனை வரணும்னே தேவையில்லை பாருங்க. நீங்க ஒண்ணு டிக்ளேர் பண்றீங்க, அது இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகலனால என்ன ஆகுது? நீங்க ஒரு வரணும்னு ஜெபம் பண்றீங்க, ஒரு காரியம் நடக்கணும்னு கட்டளையிடுறீங்க, அது நடக்கலனால என்ன ஆகுது? நேரம் ஆகுது, டிலே ஆகுதுன்றப்ப அது அங்கே சில சந்தேகங்கள் ஏற்கனவே வர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே இந்த சோதனைக்காரன் வந்து இன்னும் அதிகமாக குற்றம் சுமத்துகிறான். நம்மையிலே குற்றம் சுமத்துவான். நம்மட்டே குற்றம் சுமத்துவான். நீ செல்ஃப் காண்டம்னேஷன், செல்ஃப் ஒரு என்ன சொல்றது? நம்ம நாமே வந்து குற்றப்படுத்திக் கொள்ளுதல். அப்படிதான் இருக்கும். ஆனா அது அப்படி நடக்கிறது இல்ல. பின்பாக சத்துருவானவன் இருக்கிறான். அவன் இருந்து இப்படிப்பட்ட எண்ணங்களை மனதிலே போட ஆரம்பிக்கிறான். போட ஆரம்பித்து சந்தேகங்களையும் கேள்விகளையும் அதிகம் அதிகம் மனதிலே வந்து விதைக்கிறான். நமக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நம்ம பண்றது கரெக்டா? நம்ம சரியா தான் பண்றோமா? இதெல்லாம் சரியா? அப்படின்னு வருது. இங்கே நம்ம பார்க்கும்போது இங்க எதை பத்தி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் இப்ப சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரனும் நட்சத்திரங்களும் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை எதை அது குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீயானவள் சபைக்கோ ஒரு விசுவாசிக்கோ அடையாளமா இருக்கிறாள். இவள் சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னா she was wearing the sun. அப்படின்னா என்ன? சூரியன் இப்ப நான் ஒரு ஜெர்கின் போட்டிருக்கேன் அப்படிங்களா, கோட் பண்ணி போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து she was wearing the sun. சூரியனை அணிந்திருந்தாலும் she was அந்த சூரியனுடைய பிரகாசம், அந்த மகிமை அவள் மேல் இருந்தது. அவள் அதை அணிந்தவளாய் இருந்தாள். அதை அவள் தரித்து கொண்டவளாய் இருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் நட்சத்திரங்களும் இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இது யாரை குறிக்கிறது? இது ஒரு சாதாரண விசுவாசி குறிக்கல. சும்மா ஏதோ பேருக்கு ஏதோ சர்ச்சுக்கு போனாங்க, ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. இது யாரை பத்தி குறிக்குதுன்னா somebody who got a revelation of dominion. ஆளுகையை பற்றின வெளிப்பாடை பெற்ற ஒரு நபரை குறிக்கிறது. தேவன் எனக்கு ஆளுகை வைத்திருக்கிறார், நான் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்தவர்கள் அந்த ஆளுகை அதை பத்தி வெறும் சொல்லிட்டே மட்டும் இருக்க மாட்டாங்க. இது தெரியுமா, இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. உண்மையா அறிந்தவர்கள் இந்த ஆளுகை நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்காக ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தரோடு நேரம் செலவிட ஆரம்பிப்பாங்க. அவர் இன்னும் அறியணும்னு நினைப்பாங்க. எதுக்குன்னா இந்த ஆளுகைக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக. என் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி தன்னுடைய ஆளுகையை பயன்படுத்தாமல் அதை அடக்கி வைத்து இந்த ஆளுகை எனக்கு வாங்கி கொடுத்திருப்பார்னா நான் ஏன் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு உணர்வுடையவர்கள் அவர்கள் தான் இந்த வெளிப்பாடை பெற்றவர்கள். சோ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆளுகையின் வெளிப்பாடு வந்தனே ஆளுகைக்காக இந்த முயற்சிகள், அதை ஜெபிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, இதெல்லாம் அதுல இறங்கிடுவாங்க. இந்த முயற்சியில இறங்கி அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வது இதெல்லாம் செய்வாங்க. அதை செய்யும் போது பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா there is elevation always. இப்போ இன்க்ரீஸ் எலிவேஷன் என்ன? உயர்வு வருகிறது. உயர்னா ஆவிக்குரிய மண்டலத்திலே உயர்வு. இவள் வந்து சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடந்து சூரியனை அணிந்தவள். அப்படின்னா she went past the moon and the stars which are inferior lights into greater light of the sun. ஓகே, பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடர்களையும் படைத்தார். சிறிய சுடரை படைத்தார். ஓகே, சோ சந்திரனும் நட்சத்திரங்களும் சூரியனும் வேதத்திலே ஆளுகைக்கு அடையாளமாய் இருக்கின்றன. சோ இவள் முதல்ல வந்து நட்சத்திரங்களையும் சந்திரன் ஒரு காலு கீழே இருக்குன்னா she began the process of ascension. அவள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்றதுன்னா என்ன அர்த்தம்? அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, டொமினியன், ஆளுகை, இதை பற்றியெல்லாம் அந்த வெளிப்பாட்டிலே வளர ஆரம்பிப்பது. இப்படிப்பட்ட அறிவை பெற்று இதுல இன்னும் வளர பெருகிற ஆரம்பிப்பது. இதுதான் அசென்ஷன். சோ இது ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம். ஜெபிக்கும் போது இது நடக்கிறது. நமக்குள்ள அந்த வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்குது. நமக்கு ஒரு அந்நேரம் தெரியாம இருக்கலாம், ஆனா அது நடக்குது. சோ குறிப்பா அந்நிய பாஷையில் நீங்க பேசி ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, ஆவியில ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க எல்லா நேரம் அதை உங்கள் மனது அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இவள் சந்திரனையும் நட்சத்திரங்களும் வேணும்னு சொல்றவ கிடையாது. அதையெல்லாம் தாண்டி சூரியனை அடைய விரும்புகிறவள். அப்படின்னா she wants to walk in the higher realm of dominion and authority. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், வல்லமையின் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவள். ஏதோ கொஞ்சம் வந்துருச்சு போதும், ஏதோ எனக்கு கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு நிக்கிறவள் இல்லை, அதெல்லாம் தாண்டி போறவள். ஓகே, சி இப்படி ஒரு நபர் வந்து வெளிப்பாடுகளை விரும்பி, உயரங்களை விரும்பி, கர்த்தருக்கு காத்திருக்கிற கழுகுகளை போல செட்டையில் எடுத்து உயர எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே, அந்த மாதிரி விரும்பி உயர எழும்ப விரும்புகிறவர்கள் பிரச்சனை வரக்கூடாதுல்ல உங்களுக்கு? எங்க நல்லது தானே பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்காங்க, அதிகாரத்தை விரும்புறாங்க, தேவன் கொடுத்த ஆளுகை விரும்புறாங்க, அதுக்காக ஜெபிக்கிறாங்க, அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வரலாம்? வருது. முன்னாடி ஒரு வசனம் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள்.
என்னடா அது ரொம்ப இருக்கு, அப்ப தேவ பக்தியா இருக்கக்கூடாதா, அப்புறம் துன்பம் வராதா? சி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியானிட்டி வந்து கோலையே குழப்பி விட்டுருச்சு. கோல் எப்படி குழப்பிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கோல் இஸ் டு பி கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சி, நல்லா கவனிங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றேன். ஓகே, இது இல்லைன்னா உங்களுக்கு சரியா புரியாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. சரியா? சரீரத்தை விட்டுருங்க, அது பாடி, அவுட்டர் பாடி. ஓகே, அது வந்து ஆவியிலும் ஆவியின் பலத்தினாலே ஆளப்பட வேண்டிய ஒன்று. எப்படி ஆத்மா ஆவியின் பலத்தினால் ஆளப்படணுமோ அது மாதிரி ஆளப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, ஸோ சரீரத்தை வைத்து நாம் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும், எடுக்கிறோம். சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா அது சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், இல்லைன்னா அது கேட்காது. நீங்க எந்திரிக்க முடியாது உங்களால, சரீரத்தை கீழ்ப்படுத்தலைன்னா. அது சொல்லும் டயர்டா இருக்கு, நான் அங்க போறேன் ஏதாவது சொல்லும், அதெல்லாம் கேட்க முடியாது. சரீரத்துக்கு தேவையான உதவியெல்லாம் ரெஸ்ட் இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக சோம்பேறித்தனம் ஆயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் முயற்சி நிச்சயமா எடுக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கு. சில சில காரியங்கள் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் இருக்குது. ஆனா அதை பத்தி விட்டுருங்க, நான் அதை பத்தி மெயினா பேசல. இப்ப மீதி 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆத்மா, ஆவி, அதை பத்தி லைட்டா சொல்றேன். உங்க ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, உங்கள் ஆத்மா இளைப்பாற வேண்டிய ஒன்று. ஆத்மா என்ன பண்ண வேண்டிய ஒண்ணு? இளைப்பாற வேண்டிய ஒன்று. அதாவது அதை வந்து சாஃப்டா தான் டீல் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஆத்மாவில வந்து மனது, அப்புறம் வந்து சித்தம், அப்புறம் வந்து உணர்ச்சிகள், இவைகள்லாம் கலந்துருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மனதிலையும் சரி உணர்ச்சிகள்லையும் சரி நிறைய டேமேஜஸ் ஆயிருக்கு. சரியா? சில அனுபவங்கள் நிமித்தமாக, அதாவது டேமேஜஸ்னா அவிசுவாசங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சோ அதுக்கு வந்து அது இன்னொன்னு வந்து அது ஒரு அவிசுவாசம் என்பது ஒரு வியாதி, ஒரு ஆத்தும வியாதி அது. சரியா? ஏன்னா நாம் விசுவாசத்தோடு வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், அதற்கு தேவையாக நமக்கு ஆவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை செயல்படாம விடுற தடுக்கிறது வந்து இந்த ஆத்மால இருக்கிற அவிசுவாசம். சோ இந்த அவிசுவாசம் என்கிற வியாதி வந்து ஆத்மாவிலே இருக்கிறது, எல்லாருக்குமே ஓரளவு இருக்குது. அப்ப அது ஒரு பேஷண்ட் மாதிரி, அதை கொண்டு போய் அதை ட்ரீட் பண்ணணும், அதை சரி பண்ண வேண்டிய ஒன்று அது. அப்போ ஆத்மா சரியாய் அது வாழ ஆரம்பிக்கணும். அது நல்லா வாழ ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் நல்லா இருக்க முடியும். சரியா? சோ ஆத்மா வந்து அது வீக்கா இருக்குது, பலவீனமானது. சரியா? இந்த இதுல இந்த ஆவி ஆத்மா கம்பேர் பண்ணும்போது ஆத்மா பலவீனமானது. ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவே மறுரூபமாயிடுச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஆகல. ஆத்மா வந்து வீக்கா தான் இருக்கு. அது அது மறுரூபத்தின் ஜேர்னில அது இருக்குது. என்னன்னா, ஆத்மாவே ஆளுகை செய்துன்னு வைங்க ஒருத்தவங்களுக்கு. நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசியா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா ஆத்மா தான் அவங்களை ஆளுகை செய்து, ஆவி ஆளுகை செய்யலைன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்னா கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னா என்னன்னா, அவங்க வந்து எப்பயுமே இளைப்பாறுதலை விரும்பி கொண்டே இருப்பார்கள். அதாவது வந்து, ஏன்னா அவங்க அது சிக்கா இருக்கு அந்த சோல். அது இப்ப முன்னணியில இருக்கு, அது லீட் பண்ணுது. லீட் பண்ணுதுன்னா அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் தேடிட்டே இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு யாராவது ஜெபம் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் சொல்லணும், இல்லைன்னா ஏதோ ஒரு மீட்டிங்ல போய் உட்காந்து யாராவது ஆறுதலா 2 வார்த்தை சொல்லணும். அந்த அந்த மோட்ல இருப்பாங்க. அது தவறுன்னு நான் சொல்லவில்லை. ஆனா அப்படியே நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. சரியா? நாம அப்படி வர்றோம், எல்லாருமே அப்படிதான் வர்றோம். ஆனா மாறி ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். அது என்னன்னா, ஆவி ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய சிஸ்டம். அப்படின்னா ஆவி ஆளுகை செய்யும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, ஆத்மா வந்து இளைப்பாறுதல் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாறுதல் போயிடும். அஹ் ஆவி ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் ஆத்மா என்ன பண்ணிடும்? டைரக்டா இளைப்பாறுதல் போயிடும். ஆவி வந்து இளைப்பாற விரும்புகிற ஒரு யூனிட் இல்ல, ஆவி மேற்கொள்ள விரும்புகிற ஒன்று. ஏன்னா ஆவியில வியாதி இல்ல, அது ஹீல்டா இருக்கு. அது மரித்து உயிர் தெழுந்தது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு வந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் என்று சொன்னாரு. அது ஏற்கனவே உங்கள் ஆவியில நிஜமாயிருச்சு. உங்கள் ஆவிக்கு நீ மரணமே கிடையாது. யுவர் ஸ்பிரிட் வில் நெவர் டை. தட்ஸ் 100%. நீங்க அதை ரினியூ பண்றீங்களா, ரினியூ பண்ணல அப்படிலாம் தேவையில்ல. அது ரினியூவல், ஆட்டோ ரினியூவல் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ யுவர் ஸ்பிரிட் இஸ் அலைவ் அண்ட் வெல். அது வந்து இட்ஸ் அலைவ் அண்ட் கிக்கிங். அது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, செழிப்பா இருக்கு. உங்கள் ஆவி யுத்தம் செய்ய விரும்புகிற ஒன்று. ஏன் யுத்தம் செய்ய விரும்புகிறது அப்படின்னா, நீதியின் யுத்தங்களுக்காக அது ரெடியா இருக்குது. அது போய் எங்க போய் சண்டை போடலாம், எங்க போய் வந்து, ஏன்னா நிறைய காரியங்களை நான் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. கடைசியில ஒரு மனவாட்டி யாருங்க? யார் மனவாட்டி? மனவாட்டின்றது ஒரு தனிப்பட்ட நபரையும் சொல்லலாம், என்டையர் சபையை சேர்த்து சொல்லலாம். நான் அந்த என்டையர் சபையை சேர்த்து சொல்றதுல சொல்றேன், அந்த ஆங்கிள். மனவாட்டி யார் என்றால், அதாவது ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி வருது. எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? மனைவியோட வேலை என்ன ஆயத்தப்படுத்துவா? என்ன ஆயத்தப்படுத்துவானா, அதுக்கு ஒரு அடையாளம் தான்
ப்ராப்ஸ் 31, நீதிமொழிகள் 31. அது நிறைய பேர் அவங்க ஒய்ஃப் பத்தி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. சரி, அப்படி எடுத்து சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்து நீங்க உங்க ஒய்ஃப் மேல நீங்க அதை கன்ஃபர்ஸ் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுல சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பெண்ணை பத்தி சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அந்த பெண்ணை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் A+ கிரேட் மாதிரி இருக்கும். காலையில எந்திரிச்சிருவா, வியாபாரம் செய்யறா, வீட்டை கவனிக்கிறா, அந்த மாதிரி போட்டுருவோம். அது மாதிரி கிறிஸ்துவின் மனைவி என்பவள் மெச்சோர்டு பிரைடு. ஓகே, மெச்சோர்ட் பிரைடு யார் அப்படின்னா, இந்த பூமி முழுவதையும் எடுத்து கொண்டு போய் கிறிஸ்துவிடம் பிரசன்ட் பண்றதுதான் பிரைடு. சோ இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப உலகம் முழுவதையும் சபை மேற்கொள்ளுகிறதோ, ஆளுகைக்கு உட்படுத்தி அதை சபையின் ஆளுகைக்குள்ள கொண்டு வருதோ, அப்பதான் இயேசு வருவார். ஏன்னா அப்பதான் மனைவி ஆயத்தப்படுத்துறார். அது வரைக்கும் இயேசு வரமாட்டார். நீங்க வேணா நான் என் பேர் போட்டு கையெழுத்து போட்டு நான் சொன்னேன் எழுதி எங்கனாலும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நானா சொல்லலை, இதை என் கண்டுபிடிப்பு கிடையாது. என் கையெழுத்து கூட போட தேவையில்லை. வெளிப்படுத்தும் விஷயத்துல யோவான் கையெழுத்து இருக்கு. அதனால நான் அது ஆவியினால் உத்தரிக்கப்பட்ட கையெழுத்து. நம்ம கையெழுத்துலாம் விட்டுருவோம். அது இருக்கு. அதுபடி என்ன, மனைவி ஆயத்தப்படுத்தினா யாரு மனைவி எப்ப ஆயத்தப்படுத்துறான்? ஆளுகையில எழும்பும் போது, எழும்பி சகலத்தையும் மேற்கொண்டு அவருடைய பாதப்படியில் வைக்கும் போது. அப்ப இப்ப நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் தேவாவி இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கலாம், நான் இன்னொரு ஃபீல்ட்ல இருக்கலாம், இன்னொரு பிரதர் வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கலாம். எதுல எந்த ஃபீல்ட்ல நம்ம இருந்தாலும் நம்ம வேலை என்னன்னா, சகலத்தையும் கிறிஸ்துவுக்காக கொண்டு போய் கொடுக்கறது, ஆளுகை செய்வது. அப்போ உங்க ஆவி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, உங்க ஆவி வந்து உண்மையிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட நபரா இருந்தா அந்த ஆவி எப்படி வேலை பார்க்கும்னா, இப்ப எப்படி இதை பெருக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும். எப்படி இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி இதை கூட்டலாம். சில பேர் நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் உலக பிரகாரமான பிரதர், இதெல்லாம் இது நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது வெளிப்படுத்தல பைபிள் படிக்கணும், படிச்சா இப்படிலாம் பேச மாட்டாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில வருது, உலகத்தார் தங்கள் மேன்மை மகிமை இந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள். எப்படி உலகத்தார் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, உலகத்தார சொல்லலாம். அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பல துறைகளுக்கு போய், பல இடங்களுக்கு போய், அங்கே ஆளுகையை ஏற்படுத்தி கிறிஸ்துவண்டை அந்த ஆளுகையை கொண்டு போய் அவர் பாதப்படியிலே சமர்ப்பிப்பார்கள். ஏன் உங்கள் வியாபாரம் பெருக வேண்டும்? ஏன்னா அதை நீங்கள் பெருக்கி அவர் பாதப்படியில் போய் சமர்ப்பிப்பதற்காக. பாதப்படிப்புல சமர்ப்பிக்கிறதுனா நீங்க அவ்வளோத்தையும் கொண்டு போய் இங்கே காணிக்க போட்டுருணும் போலன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாதப்படியில் சமர்ப்பிக்கிறதுனா எல்லாமே அவருடையது என்று உங்களையும் உங்களுடைய எல்லாவற்றையும் அவருக்கே டெடிகேட் பண்றது. நீங்க அதுல எடுத்து நீங்க செலவு பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா அது யாருடையதுன்னு சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க வீடு கட்டுறீங்களா, நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை பெறுகிறீங்களா, எப்பொழுதும் ஆபிரகாம் சொன்னது போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கி என கர்த்தருக்காக என் கைகளை உயர்த்துகிறேன், இது என்னுடையது கிடையாது. கர்த்தருடையதுன்னா எப்படின்னா, எப்பயுமே அதை நான் என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது. நான் கண்டுபிடிச்சது, நான் கஷ்டப்பட்டு, நான் நைட்டு தூங்காம உட்காந்து, நான் யோசிச்சு, நான் இது பண்ணி, நான் அந்த நானா இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும் அவருடைய வேதனையை கூட்டாரு இருக்குல்ல, அது என்று நாம் சொல்ல வேண்டும். அதுக்காக நாம் இதுதான் பெரிய கோல். எல்லாருக்கும் இது கான்கர் பண்ணணும். அப்ப உங்கள் ஆவி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இட்ஸ் அ வாரியர், இட் வாண்ட்ஸ் டு ஃபைட். ஓகே, சோ அதனால ரெண்டையும் குழப்பி கூடாது. உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. அது பெஸ்ட் அச்சீவ்ட் பை புட்டிங் தி ஸ்பிரிட் ஆன் டாப். ஆவியை மேலே கொண்டு வரும்போது தான் உங்கள் ஆத்மா இளைப்பாறுகிற இடத்துக்கு வருகிறது. ஏன்னா உங்கள் ஆத்மா ரிசீவ் பண்ணும்படி அழைக்கப்பட்டது, கொடுக்க முடியாது இல்லை. இட்ஸ் தேர் டு ரிசீவ் ஃபர்ஸ்ட், தென் இட் கேன் கிவ். எப்படி ஒரு பூமி, உங்க ஆத்மா வந்து பூமிக்கு அடையாளமா இருக்குது. பூமி வந்து தண்ணியில தானே இது கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு விதையை போடணும் யாராவது. ஒண்ணு விதை அதுல இருக்கணும், இல்லை யாராவது விதை போடணும். போட்டா அது அழகாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரிதான் நம்ம ஆத்மா இருக்கிறது. ஆத்மால ஆவியிலிருந்து வர வேண்டும், விதை வரணும், தண்ணீர் வரணும், எல்லாம் வரணும். ஆவியிலிருந்து வந்தாதான் அதுக்கு ஆத்மா அப்ப ஆவி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. ஆனா ஆத்மா பெற்றுக்கொள்ள அதுக்கு தெரியல, அதுக்கு சில நேரம் விருப்பம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது ஆளுகை செய்யணும்னு நினைக்குது, விழுந்து போன நிலைமையில வந்ததுனால. சோ உங்கள் ஆவி ஆளுகை செய்ய வேண்டும், உங்கள் ஆத்மா அது கீழே தான் இருக்குது எப்பவுமே. ஓகே, சோ இதை மறந்து விடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. சோ இப்ப அதனால பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஆத்மாவுக்குன்னு சில ஊழியம் செய்யறாரு. இப்ப நான் ஆரம்பத்துல ப்ராஃபட்டிக்கா சில பேருக்கு சொன்னேன், சில காரியங்கள் சொன்னேன். இப்ப ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் மினிஸ்ட்ரி டு தி சோல். அவர்களுக்கு, அந்த நபர்களுக்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது, அதனால கர்த்தர் பேசுகிறார். அது இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா தப்பு. நோ, இட் ஷுட் ஆல்வேஸ் எண்ட் இன் தி ஸ்பிரிட் டாமினேட்டிங். அதை பத்தின டீச்சிங், அதை பத்தின காரியங்களோட தான் முடிய வேண்டும் எதா இருந்தாலும். ஓகேயா? சோ இப்ப என்ன நடக்குதுன்னா,
நீங்கள் இந்த ஸ்திரீயை பத்தி படிச்சோம், வெளிப்படுத்தப்படல. ஆளுகைக்காக ஜெபிக்கிற ஒரு நபருக்கு அடையாளமா இருக்கிறாள். அந்த ஆதி திருச்சபை தான் செஞ்சாங்க. அதனால அதுக்கு அடையாளமா அந்த நபர், அந்த ஸ்திரீ இருக்கிறாள். சோ நாமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறதுனா என்னது? ஆளுகை. நாம் இந்த காணக்கூடிய உலகத்து மேல் ஆதிக்கம் செலுத்துகிறோம். என் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு அது இல்ல, காணக்கூடிய உலகத்தை பொறுத்தவரை இல்லையா, ஆனாலும் நான் அதை அழைக்கிறேன். அப்ப ஐம் டெல்லிங் ஐ எம் சுப்பீரியர் than this limited realm. இந்த காணக்கூடிய வரையறைக்குட்பட்ட இந்த குறுகிய வட்டத்தை விட நான் வல்லமை உள்ளவன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அதனால இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறேன். சோ அந்த ஆளுகை. சோ அந்த ஆளுகைக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சத்ருவானவன் எதிர்த்து வர ஆரம்பிக்கிறான். நான் போன மீட்டிங்ல அதுக்கு முந்தின மீட்டிங் சொன்னேன்னு நினைக்கிறேன். See, devil doesn't control all the situations. He cannot. He does not have that kind of power. But he controls the narrative about all the situations for most of the people. அதனால தான் உலகத்தின் அதிபதி என்று இயேசுவே சொன்னார் ஒரு பாயிண்ட்ல. பிசாசுவானவன் அவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆதிக்கம் செலுத்துகிறவன் கிடையாது. அவனுக்கு அவ்வளவு வல்லமை கிடையாது. ஆனா அவன் எல்லா சூழ்நிலைகளை பற்றின உரையாடல்கள், அதை பற்றின எண்ணங்கள், அவைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். அதான் நான் அன்னைக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் திரும்ப தரேன். எரிகோ கோட்டை முன்பாக நின்று இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். எரிகோ கோட்டையை பிசாசு கட்டல, அது எரிகோ மக்கள் கட்டினது, இல்ல எவனோ ஒருத்தன் கட்டினது. ஓகே, பிசாசு அதை கட்டல. ஹி வாஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் தி ப்ராப்ளம். ஆனால் அங்க உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பேசிட்டு இருந்தானா, எரிகோ கோட்டை மேல உட்காந்து என்ன பேசியிருப்பான் அப்படின்னா, இதை நீ இடிக்கவே மாட்டேன், இதோட உன் கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததுன்னு போட்டுருக்கல. அப்ப அது அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஐயோ அடைக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணத்தை யார் கொடுத்தது? அது பிசாசு. புரியுதா? அதே மாதிரி செங்கடலை பிசாசு உருவாக்கல. இன்ஃபேக்ட் கர்த்தர் தான் உருவாக்கினார் செங்கடலை. ஆனா செங்கடல் கிட்ட வரும்போது அங்க இருக்கிற உரையாடல்கள் அவனால் அருளப்பட்டது. எழுத்து இயக்கம் அவரு, தயாரிப்பாளர் அவர் கிடையாது. தயாரிப்பாளர் ஆண்டவர். எழுத்து இயக்கம் டைரக்ஷன் அண்ட் இதெல்லாம் எழுத்துனா ரைட்டிங், ஸ்கிரிப்ட், அது மட்டும் இவரு. செங்கடல் விட்டா என்ன சொன்னாங்க எல்லாரும் ஐயோ எகிப்துல கலரில எங்களை கொல்லவா கூட்டு வந்த, நாங்க சாக போறோம், எகிப்தன் கொல்ல போறான், இல்ல செங்கடல் அழிச்சிடும். எழுதி கொடுத்தது யார்? பிசாசு. சோ பிசாசு என்ன பண்றான்னா நெரேட்டிவ்ஸை கண்ட்ரோல் பண்றான். ஆனா சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. ஆனா சிச்சுவேஷனை ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது யாருன்னா நீங்க தான். உங்கள் வாயில வல்லமை இருக்குது. அது தெரிஞ்சனாலதான் அவன் வேற நெரேட்டிவ் உங்க வாயில வைக்க பாக்குறான். கடக்கவே முடியாது, இது நடக்கவே நடக்காது. அந்த நெரேட்டிவ் ஏன் சொல்ல பாக்குறான்னா, உங்களுக்கு முடியும், உங்களுக்கு வாயில வல்லமை இருக்கு. அதை நீங்க மறந்துட்டு அந்த சிச்சுவேஷன் பார்த்து பயந்து அந்த நேரத்தில் இவன் ஸ்கிரிப்டா பேசணும்னு தான் இவனோட, அதுதான் பிளானே, ஆயாள் பிளானே அதுதான். அதனாலதான் மாத்தி பேசணுன்றது ரொம்ப முக்கியம். இருக்கிறத பேசக்கூடாது, இல்லாததான் பேசணும். இருக்கிறது நல்லா இல்லாம இருக்கும்போது இல்லாதவைகளாகிய நல்லவைகள், இல்லைன்னா காணப்படாதவைகளாகிய நல்லவைகளை பேச வேண்டும். கர்த்தர் எப்படி பேசினாரோ அப்படியேதான் நாம் பேச வேண்டும், அப்படியேதான் நாம் சிந்திக்க வேண்டும். சரி, சோ இங்க பிசாசு இங்க என்ன நடக்குதுன்னா, ஆளுகைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள் இந்த பெண், இல்லைன்னா சபை அடையாளமா. அப்போ நடக்குதுன்னா சில எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்கனவே இருக்குது. இது புதுசா உருவாக்குறது கிடையாது, பிசாசு இப்ப கொண்டு வரல, இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. அது நின்ன உடனே இப்ப சத்ருவானவன் வருகிறான், குற்றம் சாட்டுக்கு வருகிறான். இப்ப வானத்துல யுத்தம் உண்டாயிட்டுன்னு போட்டிருக்கேன். என்ன மாதிரி யுத்தம் நடக்குங்க? 2 பேர் கத்தி வச்சு சண்டை போட்டாங்களா, கன்னு வச்சு சண்டை போட்டாங்களா? நோ, இட் வாஸ் அக்யூசேஷன்ஸ் அண்ட் கவுண்டர் அக்யூசேஷன்ஸ். அதாவது பிசாசு சொல்றான் இவங்களை பார்த்து, நீ ஜெயிக்க மாட்டே, நீ சாக போற. அதுதான் அவன் யுத்தம் செய்யறது. அப்ப இவர்கள் ஜெபிக்கிறார்கள். இவர்கள் ஜெபிக்கும் போது வானத்திலே தூதர்கள் தோன்றுகிறார்கள், மிகாவேலும் அவருடைய தூதர்களும். இவங்க ஜெபிக்கும் போது மிகாவேலும் தூதர்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க தேவனுடைய மக்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சோ இது கோர்ட் ஆர்குமெண்ட் மாதிரி, லாயரு ஆப்போசிட் லாயர் இருக்கிற மாதிரி பிசாசும் இவனும். இது வார்த்தை யுத்தம், வார்த்தையினால் இருக்கிறது. அதனாலதான் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தை அதிக பிரஸ்தாபப்படுத்தி அந்த வார்த்தையை நம்முடைய வாயிலே, நமக்கு சமீபமாய் இருதயத்திலும் வாயிலும் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தின் வார்த்தையை வைத்திருக்கிறார். ஓகே, சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் அக்யூஸ் பண்றான், சொல்றான் நீ இனிமேல் நீ முன்னேறவே முடியாது, இப்படிதான் இருப்ப, இப்படியே இருப்ப, இப்படியே அழிஞ்சு போயிருவ, இப்படியே முடிஞ்சிடும் கதை அப்படின்னு இப்படி பல காரியங்கள் அவன் சொல்லுகிறான். பாரு, முன்னாடி இந்த மாதிரி இல்ல, அந்த நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப வேற நாட்கள் வந்துருச்சு, இனிமேட்டு எந்த முன்னேற்றமும் கிடையாது, எந்த உயரும் கிடையாது, இப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்ப பிசாசு சொல்றான். தூதர்கள் சீன் பத்தி நான் அடுத்து வர்றேன். இது சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அடுத்துன்னு பாத்தீங்கன்னா, அநேக நேரங்களிலே நம்முடைய ஆவி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆனால் ஆவி ஆளுகை செய்கிற இடத்துல இல்லைன்னா அந்த ஆத்மா குறுக்க வந்தது.
ஓகே, ஏன்னா பல விழுந்து போன மனுஷனை ஆத்மா தான் ஆண்டு கொண்டு இருந்தது ரொம்ப நாளா, ஆவி இல்லாதனால. ஆத்மாவை வந்து வேற அசுத்தாவிகள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய ஆவிக்கு பதிலாக அசுத்தாவிகளுடைய இன்ஃபுளுயன்ஸ், அதனுடைய எண்ணங்கள், அவைகள சிந்தனைகள், இவைகள் வந்து மேலவங்க ஆரம்பித்து அவைகள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஆத்மா தான் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆத்மா என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இந்த யுத்தத்தை அது பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பண்ணுது? தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பண்ண ஆரம்பிக்குது. அப்பதான் டயர்டாக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆத்மாவால முடியாது. அதே வீக்கா இருக்கு, அதே வியாதி வந்தாலும் பேஷண்ட், அது என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நேரம் யுத்தம் பண்ண முடியும்? அங்கதான் டயர்ட் ஆகுறோம். சொல்றோம், பிரதர் முடியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆத்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆத்மா டேக் ஓவர் பண்ணிடுச்சு அந்த இடத்துல. ஸ்பிரிட் இல்ல, ஆவி ஆவி இல்ல. எது பண்ணிட்டு இருக்கு யுத்தத்தை? ஆத்மா பண்ணிட்டு இருக்கு. இதுதான் பழைய ஏற்பாடுல நிறைய, இந்த யுத்தம் உங்களிடதல்ல உங்களிடதல்ல அப்படின்னு ஏன் பழைய ஏற்பாடுல வந்துச்சுன்னா, பழைய ஏற்பாடுல ஆவி இன்னும் அருளப்படவே இல்லை. அதனால ஆத்மா வச்சு நீங்க எப்படி போய் யுத்தம் பண்ணுவான்? முடியாது. சரியா? ஆவி இல்லாதவர்களால் யுத்தம் பண்ண முடியாது. சரண்டர் ஆயிரும், இல்ல பயந்துருவோம், இல்ல நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவோம், ஏதாவது பண்ணிடுவோம். சோ உண்மையிலே ஆவிக்குரிய யுத்தத்துக்கு வந்து யுத்தத்தின் மும்முரம் குறையணும்னு ஜெபிக்கிறது கரெக்ட் கிடையாது. அப்படின்னா பின்வாங்குறோம்னு அர்த்தம். யுத்தத்தின் மும்முரம் குறையணும். ஏன்னா யுத்தம் எவ்வளவு மும்முரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய உயர்வு எடுத்து வரப்போகுது, அவ்வளவு பெரிய இன்க்ரீஸ் வரப்போகுது. ஆகவே யுத்தம் மும்முரமா இருக்கிறது நல்லது. இப்ப யூகேஜி எக்ஸாம் இருக்கு, சிஏ எக்ஸாம் இருக்கு. எது மும்முரமா இருக்கும்? சிஏ தான் மும்முரமா இருக்கும். ஏன்னா ரிவார்ட்ஸும் அதிகம் இல்லையா? இன்னும் சிஏக்கு வேல்யூ இருக்கு நான் நம்புறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ அசியூமிங் தட் சிஏ வந்து இப்போ ஐஏஎஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு வேல்யூ அதிகம் இல்லையா? ஏன் எனக்கு எல்கேஜி எக்ஸாம் மாதிரி இல்லைன்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வேற, அது வேற, இதுக்கு வேல்யூ அதிகம், அதனால மும்முரமா இருக்கும் கொஞ்சம். ஸோ மும்முரம் குறைய வேண்டும் என்று நான் ஜெபிப்பது தவறு. அப்படிதான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. யுத்தம் நின்று படம் நல்லா இருக்கும். நோ நோ நோ, யுத்தம் நிற்க கூடாது. நீ யுத்தத்தை உங்க ஆவிதான் யுத்தத்தை துவக்கி இருக்கு, அந்த யுத்தத்துக்கு நிறுத்தணும். அப்பனா பேக் ட்ராக் பண்றோம்னு அர்த்தம். யுத்தம் மும்முரம் குறைய வேண்டும் என்று ஜெபிப்பது கரெக்ட் இல்ல. ஆவி ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். அதனாலதான் ஞானம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் ரொம்ப தேவை இருக்கு. அதனாலதான் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது. சரி, சோ இப்படி இப்ப இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் யுத்தங்கள் நீங்க இப்ப டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதாவது ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, வாக்குத்தங்களை நம்பி இருப்பீங்க. ஆனா இப்ப சோர்ந்து போயிருக்கீங்க, ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க. ஏன்னா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. அப்படியே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு 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 தோல்வியின் பாதையில இல்ல, ஒரு சின்ன உள்ள டெக்னிக்கல் ஷிஃப்ட் கொஞ்சம் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சின்ன ஷிஃப்ட். என்னது? உங்களை ஆத்மா நடத்திட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அது உங்களை ஆத்மா இறங்கிருச்சு களத்துல, அது இறங்கிருச்சு, அதால முடியாது, நிச்சயம் தோர்த்து போயிடும் அது. ஸோ ஆத்மா அது கொஞ்சம் டயர்ட் ஆகி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆத்மா லீட்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே ஸ்லோவா நடத்தி அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு ஸ்பிரிட்டை முன்னாடி கொண்டு வந்து போடணும். சரியா? சோ பாதி திருச்சபையில அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், இல்ல இந்த வெளிப்படுத்தல் 12 சொல்லியிருக்கிறபடி எப்படி ஜெயித்தார்கள், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி அவர்கள் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மா கீழே கொண்டு போனாங்க, எப்படி இந்த சப்மிஷன் செஞ்சாங்க, இது எப்படி அவர்களுக்கு சாத்தியமாயிற்று? எப்படி சாத்தியமாயிட்டுன்னா அதைத்தான் அந்த பகுதி சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிங்க. நம் வியாதி உள்ளவர்கள், ஆத்மாவிலே பலவீனம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இல்லைன்னா ஆவிக்குரிய யுத்தம் என்பது நீங்களே பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது நான் அப்படியே நிக்க போறேன்னு சொல்லுகிறது கிடையாது. இந்த ஆவிக்குரிய யுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, உங்க ஆத்மா முன்னாடி வந்துருச்சா ஃப்ரண்ட்ல, அதுதான் இப்ப ஆளுகை செய்தா. என்னன்னா நிறைய நேரம் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆத்மா ஆளுகைக்கு வந்துருச்சுன்னா அது எப்படி பின்னாடி கொண்டு போகணும்னு தெரியாது. அதைதான் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்படி சொல்லுவாங்க, பிரதர் என்னால நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குது, என்னால யோசித்து பார்க்கவே முடியல, நான் வந்து ரொம்ப ஸ்டக் ஆயிட்டேன், அப்படியே எனக்கு வந்து ஒரு மாதிரி கவலையும் பயமும் அப்படியே அமுக்குது என்னைய போட்டு, எனக்கு நம்பிக்கையே நான் உடஞ்சு போயிட்டேன், நான் அப்படியே ஒண்ணு இல்லாம ஆயிட்டேன் சொல்றாங்கல்ல, நான் அழுதுட்டேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் என்ன சைன்னா ஆத்மா ஆளுகைக்கு வந்துருச்சு, திரும்ப அவங்களால ஆவியை கொண்டு வர முடியலன்னு காட்டுது. சிம்டம் வந்து அந்த வெளியே இருக்கிற கவலை, அந்த பயம், அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னா இப்ப ஆத்மா வந்து பயந்து போய் ஒரு கண்ட்ரோல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கு. சில நேரம் சில பேர் வந்து கண்ட்ரோல், காரெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, கார் ஓட்ட தெரியாதவங்க ஒரு பயத்துல ஏதோ அரைகுறையா ஓட்டிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் கையை விடுறான்னு சொன்னாலும் விட மாட்டான், அப்படியே பிடிச்சே இருப்பான். விடுறானாலும் கேட்க மாட்டான். அந்த மாதிரிதான் ஆயிருது.
இந்த கண்ட்ரோல் ரிவர்ஸ் ஆகி ஸ்பிரிட்ல இல்லாம ஃபிளஷ் வந்து டேக் ஓவர், அதான் ஆத்மா வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. ஆனா என்ன பண்ணது இப்ப தெரியல. வண்டி தாறுமாறா ஓடுது, என்னமோ போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு, கவலையா இருக்கு, என்ன பண்ண தெரியல, அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. இந்த மாதிரி நேரத்துலதான், இதுக்காக தான் ஆவிக்குரிய யுத்தம் வந்து நான் சொன்ன மாதிரி பல்ல கடிச்சிட்டு பண்ணுவதல்ல. ஆவிக்குரிய யுத்தத்தின் முதல் பகுதி நோக்கி பார்ப்பதில் இருக்கிறது. இட் இஸ் இன் பிஹோல்டிங். நோக்கி பார்ப்பதில் இருக்கிறது. இப்படி லாக் ஆயிட்டீங்களா, கவலை வேண்டாம். நீங்க இப்படி லாக் ஆவீங்க என்று கர்த்தர் அறிந்தவர், அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் நோக்கி பார்ப்பதற்கு ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சிலுவை. வனாந்திரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் முறையிட்டார்கள், எதிர்த்து பேசுறாங்க. கொள்ளுவாய் சர்ப்பங்கள் வந்து கடிக்க ஆரம்பிச்சு, எல்லாரையும் கடிக்குது. கடிச்சு 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 அவன் சாகிற தருவாயில கிடக்கான். அப்போ வந்து மோசே ஆண்டோட போய் சொல்றான். அவங்க ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டு ஐயா நாங்க பாவம் செஞ்சுட்டோம், ஏதாவது சொல்லு, மோசைகிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்க ஐயா. அப்ப மோசே சொல்றாரு, சரி ஒண்ணு பண்றேன், நான் வந்து கத்தட்ட கேட்கிறேன் அப்படின்னு. கத்தட்ட கேட்ட கத்தர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு. அதை வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு ஒரு கம்பர் இப்படி நட்டு வச்சு, குறுக்கு இன்னொரு கம்பு வச்சு அதை வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை வச்சு அப்படின்றாரு. அது சிலுவையோட மாடல். அப்படியே ஒரு சிலுவை மாடல் வச்சுட்டு வெண்கல சர்ப்பம். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, சர்ப்பத்தை வச்சாச்சுல, நோக்கி பார் பிழைப்பாய், நோக்கி பார் பிழைப்பாய். நீ ஒன்னும் பண்ண வேணாம், ஜஸ்ட் behold you will live. just behold you will live. இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தின் முதல் படி. இந்த முதல் படியே புரியலன்னா யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா எந்த எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க எதுக்காக ஜெபிக்கிறவளா இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையை கண்டிப்பா கிராஸ் பண்ணி போவீங்க. என்ன சூழ்நிலை என்றால், ஒரு பாயிண்ட்ல பிசாசு உங்களுக்கு பயத்தையும் கவலையும் கொண்டு வந்து அமுக்குவான். அந்த நேரத்துல உங்களை ஆத்துமாட்ட கண்ட்ரோல் எடுத்துக்கும்னா அதுவே யோசிக்கும், எல்லாமே அதுவே செய்யும், ஆவியை செயல்பட விடாது. இது வந்து ஒரு பேனிக் ரிஃப்ளெக்ஸ் ரெஸ்பான்ஸ் மாதிரி, பேனிக் ரெஸ்பான்ஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆத்மா செய்ய ஆரம்பிச்சிருது. இது ஒரு பிறல் செயல்பாடு, இது ஒரு மேல் ஃபங்க்ஷன். ஓகே, இப்படி இருக்கக்கூடாது, ஆனா இப்படி இருக்குது. அதுலலாம் நம்ம வந்துட்டு பிரச்சனை அப்படி இருக்கு, பெரும் பயத்துல பதட்டத்துல அழுகிறோம், முறையிடுறோம், யாரா தீர்க்க தரிசி இருக்காருன்னா தேடி போறோம், எதையா பண்றோம், என்னமா பண்றோம், என்னமா செஞ்சு இதுல இருந்து வெளியே வந்துடுமே அப்படின்னு ஒரு பதட்டத்துல பேனிக்ல என்னெல்லாமா பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருப்பவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற முதல் தீர்வு, ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தி சொல்யூஷன் இஸ் beholding the cross. சிலுவையை நோக்கி பார்ப்பது. ஏன்னா சிலுவை நோக்கி பார்க்க தான் எப்படி அந்த விஷம் அவங்க சரீரத்துல ஏறிக்கிட்டே இருந்துச்சு, ஏறி ஆள கொள்ற அளவுக்கு போயிருச்சு. ஆனா ஒருவேளை எனக்கு ஒரு மரண தருவாழ தெரிந்தா கூட அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, அப்படியே மங்களா கண்ணு தெரியுது, சாக போறான். ஏன்னா அந்த விஷம் வந்து விஷத்தின் கொடூரம் அவனை தாக்கி அவனை அழிக்க பார்க்கிறது. அப்படின்ற நேரத்துல அந்த மங்கின கண்களோடு, அந்த மங்கின பார்வையோடு அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து இருப்பான் என்றால் இமிடியட்டா எழுந்திருப்பான். ஏன்னா நோக்கி பார்த்தா போதும், வல்லமை அங்கிருந்து புறப்படுகிறது. வெண்கல சர்ப்பத்திலிருந்து வல்லமை புறப்படுது. மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நிக்கோதேமுடைய தான் சொன்னாரு, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதிருக்கும்படி உயர்த்தப்பட வேண்டும் சொன்னார். யார் நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைப்பான். சோ இப்படி டைட்டா இருக்கா, ரொம்ப மாட்டிக்கிட்டீங்களா, ரொம்ப என்ன பண்ணன்னு தெரியலையா, பயமும் பதட்டமும் கவலையும் எதிர்காலத்தை குறித்த ஒரு மாதிரியான சிந்தனைகளும் வந்து மரண பயம் கூட உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா, இந்த எல்லா சாபங்களையும், இந்த எல்லா விதமான வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். தழும்புகளால் சுகமாகிறோம்னா அதுல இந்த அர்த்தமும் இருக்கு. ஒரு முக்கியமான ஹீலிங் என்னன்னா, the spirit dominating the system. அதுதான் முக்கியமான ஹீலிங். மற்ற பாடி ஹீலிங்லாம் அடுத்து, இது ஃபர்ஸ்ட் முக்கியமானது. ஏன்னா உங்களை ஆவி ஆளுகை செய்ய ஆரம்பிச்சா எல்லாமே ஆர்டர்ல வந்துடும், அது கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிரும் எல்லாமே. இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் மிகப்பெரிய வியாதி. ஆவி ஆளுகை செய்யாம சரீரம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய வியாதி.
ஏன்னா இந்த இந்த வியாதி தான் எல்லாத்தையும் கொண்டு வந்துருது. இப்படி ஆனனாலதான் மரணமே வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய அடிகள், அவருடைய பாடுகள், பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் நம்மை குணமாக்குகிறது. அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுதுன்னா, இது இந்த லாக்க உடைக்குது. ஆத்மாவோட அந்த பேனிக் மோட்ல இருந்து ஆத்மாவை இளைப்பாறல கொண்டு போய் அப்படியே கீழே இறக்கிட்டு உங்கள் ஆவியின் ஆளுகைக்குள் கொண்டு வருகிறது. இதை செய்கிறது. ஏன்னா இது இவங்க அப்படித்தான் ஜெயிச்சிருக்காங்க. மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படின்னா என்னன்னா, சூழ்நிலை மோசமாயிருச்சு, பிசாசு சொல்லிட்டான், டெத்து கன்ஃபார்ம்டா, நீ சாவதான் போற அப்படின்ட்டா, அவ்வளவுதான், முடியதான் போதும், நம்பிக்கை அழிஞ்சு போயிடும், வீணா போயிடும், இவனை எல்லாரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போறாங்க, பல பேர் முன்னாடி துக்கப்பட போற, துயரப்பட போற, நீ வேதனைப்பட போற அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டான். அதனால எப்படியா அதெல்லாம் நிறுத்தி, இதெல்லாம் இனிமேல் இப்படி ஜெபிக்காது, இப்பெல்லாம் எதுவும் விரும்பாத, எல்லாம் நிறுத்திடு. சத்துருவானவன் அனைவருடைய ஆசைகளையே மிரட்டுகிறான். நீ இதெல்லாம் சில பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களோட ஆசைகளை மிரட்டுகிறான். நீ இது ஆசைப்பட்டியா, பாரு என்ன பண்ணேன் பாரு நான் சொல்றான். அவன் பொய்யன், அவன் செய்யல, சில சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருச்சு, ஆனாலும் அவன் சொன்னது பொய். ஏன் அப்படின்னா, ஆவி இல்லாதவர்களுக்கு வேணா அதெல்லாம் உண்மையா இருக்கலாம். நாம் ஆவியை உடையவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், நம்முடைய கிறிஸ்து ராஜாவாக வீற்றிருக்கிறார். அப்படி எப்படி அந்த சூழ்நிலை அப்படி முடியலாம்? எல்லா காரியங்கள் மேலும் அவர் அதிகாரம் உள்ளவர், அவருக்கு தான் சகல அதிகாரம். எப்படி எப்படி முடியலாம்? How can it end like that? It cannot, it will not, it need not. So அவங்களுக்கு அப்படி வந்துச்சு. பேசாம விட்டுரு, இந்த நம்பிக்கை விட்டுரு. எதுக்கு நம்பிக்கை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? என்ன நம்பி உனக்கு என்ன கிடைக்க போகுது? விட்டுரு, இதோட போட்டும், ஆசைப்படாத, இப்படிலாம் ஜெபம் பண்ணாத. என்னமா நடந்துட்டு போகுது, ஏதோ இருக்கட்டும், ஆண்டவரே எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க ஜெபம் பண்ணி அதோட போயிரு, ரொம்பலாம் கேட்காது. இப்படிலாம் மிரட்டுனான் அவர்களை. அவங்களுக்கு விடலாமான்ற சந்தேகம் வந்தது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் கையில் எடுத்து அவங்க சொன்னாங்க, எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக மரித்தார், அடிக்கப்பட்டார், பிற்கப்பட்டார், நாங்கள் ஆளுகை செய்யும்படி தன்னுடைய ஆளுகை அவர் விட்டு கொடுத்தார். நான் வேண்டாம் பண்ணினால் ஆண்டவர் பல லட்சமான தூதர்களை, பல லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அனுப்புவார் அப்படின்னு சொன்னவர் ஜெபிக்காமல் நிறுத்தினார். ஏன்னா நாம் ஜெபிக்கும்படியாக. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு சில நேரம் ஆயிரமான தேவதூதர்கள் தேவைப்படலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். அந்த நேரங்களில் நாம் ஈஸியா ஜபிக்கும்படியா, ஃப்ரீயா ஜபிக்கும்படி ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ரத்தம். ஆகவே நாம் இன்னைக்கு அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது, அதை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி ஆவி ஆளுகை கூட வர ஆரம்பிக்குது. ஆவியின் ஆளுகை எழும்புகிறது. ஆவியின் ஆளுகை எழும்பும் போது உங்களுக்கு ஆலோசனைகள் உண்டாகும், வழிகள் திறக்கும், சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக மண்டியிடும், பிரச்சனைகள் காணாமல் போகும். ஏன்னா ஆவி பண்ற முதல் விஷயம் உங்கள் வாயை பலப்படுத்த ஆரம்பிக்கும். உங்கள் வாயிலே விசுவாச வார்த்தை கொண்டு வந்து வைக்கும். அது நமக்கு சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய வாயிலும் விருதத்திலும் இருக்குன்னு சொல்லியிருக்கே, ஆவி கொண்டு வந்து அதை வைக்கும், வச்சு பேச வைக்கும். உங்கள் வாய் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். நீங்கள் எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க. ஏதோ சும்மா பேசுறது இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசம் உண்டாகி ஒரு தைரியம் வரும். அது நிமித்தமா நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க பேச ஆரம்பிக்கும் போது யோர்தான்கள் பின்னிட்டு போகும், செங்கடல்கள் திறக்கும், எரியோக்கள் தரைமட்டமாகும். நீங்க எங்க போகணுமோ அங்க போய் சேருவீங்க. ஆனா இதுக்கு முதல் படி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலும் ரத்தத்திலும் தான் இருக்கிறது. லுக்கிங் தட், அதாவது நோக்கி பார்க்கறது சொன்னேன். அப்படின்னா ஏதோ ஒரு சும்மா 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், இயேசுவின் ரத்தம் செய்யணும் ஒரு 10 விட்ட சொன்னோம், அப்படி இல்லை. ரொம்ப மோசமாயிடுச்சு, கண்ட்ரோல் இல்லை, என்னன்னாலும் நடக்கலாம், அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த மத்தியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்னா, நான் I'm going to look upon, தொடர்ந்து பார்த்து கொண்டு போறேன். கண்டினியூவல் மெடிடேஷன். கொஞ்ச நேரத்துக்கு மற்ற வேலை நிறுத்திட்டு I'm just going to focus on the body and the blood of Jesus. இதை ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னா என்னுடைய தீர்விக்கு மட்டும்தான் இருக்குது, வேற எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, எங்கிருந்தும் இல்லை, எல்லாம் இவரிடம் மட்டுமே, சிலுவையிலிருந்து மட்டுமே, சிலுவையிலிருந்து மட்டுமே. எனக்கு வேற எங்க இருந்தும் வரல, அங்கதான் வருது அப்படின்னு நான் நோக்கி பார்க்க போகிறேன். சரி, நம்ம இந்த லென்ட் டேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த டைம்ல இருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் இந்த நாட்களிலே சிலுவை தியானிப்பார்கள். ஏன்னா சபைகளிலே, நிறைய சபைகளில் அந்த டீச்சிங்ஸ்லாம் நடக்கும், அந்த மீட்டிங்லாம் நடத்துவாங்க ஸ்பெஷலா.
நான் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து எப்பயுமே லென்த் தான். அப்படின்னா இன்ஃபேக்ட் லென்த்னா தியானம் எப்பயுமே நமக்கு. ஆனா கொண்டாட்டம் அது. அது வெறும் இது கிடையாது. என்னடா அவருடைய சரீரம் ஒரு ரத்தமும் நமக்காக பிற்கப்பட்டது, சிந்தப்பட்டது என்பது ஒரு பெரிய கொண்டாட்டம் அது. ஏன்னா நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இந்த லாக் ஆத்மாவோட கண்ட்ரோல் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாம கவலைப்பட்டு புலம்பி அழுது யாரையா திட்டி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெறுத்து பேசி இப்படிப்பட்ட முடிவு நம்முடைய முடிவு அல்ல. நம்முடைய முடிவு மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கேன்னு கேட்கிறது. ராஜ்யங்களையும் அதிபதிகளையும் அதிகாரங்களையும் கீழே தள்ளி மாற்றத்தை ஏற்படுத்துவது. இதுதான் நம்முடைய முடிவு. புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறது இல்ல. எந்த சிஸ்டம் உங்களுக்கு எதிராக இருக்கும் அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஆதரவா மாற்றக்கூடியது. அப்படி அதுதான் நம்முடைய முடிவு. நம்முடைய முடிவு வேற முடிவே கிடையாது. இதுதான் ஒரே முடிவு. அப்படிப்பட்ட முடிவு எது கொண்டு வந்திருக்கு? இயேசுவின் சரீரம் ரத்தம் தான் கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் லைக் அவருடைய சரீரம் ரத்தம் இருக்கிறனால நமக்கு எல்லாமே வந்துருச்சு. அது இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. 1 or 0. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி தான். 1 or 0. என்னது தமிழ்ல சொல்லுவாங்க, என்னது வச்சா குடுமி சிறைச்சா மொட்டைன்னு. அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இல்லைன்னா மொட்டை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ரத்தமும் இருந்தா சரீரம் இருக்கிறதுனால நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் நமக்காக இதெல்லாம் செய்ததுனால நமக்கு அது 100ல போயிருச்சு. 0 100 அவ்வளவுதான். நம்ம 100ல இருக்கோம். நமக்கு 0வே கிடையாது. ஆக இது நம்ம தியானம். ஆனா இது ஒரு கொண்டாட்டத்துமான தியானம். அதுக்கான கொண்டாடுறதுக்கான ரீசன் இருக்கு. அப்படிப்பட்ட தியானம் இது. ஸோ இந்த நாட்களை அது ரொம்ப திரும்ப அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் இடையில அதை பேசியிருக்கேன், பட் இப்போ திரும்ப ஃபுல் ஃபோக்கஸ் சொல்றேன். அகெயின் ஃபோக்கஸ் ஆன் த பாடி. ஏன்னா இது தப்பா போக வாய்ப்பே இல்லை. யாரும் சொல்லிட முடியாது நான் ஓவரா சிலுவை தியானிச்சேன் சொல்லவே முடியாது. அப்படி ஓவராலாம் தியானிக்க முடியாது. நம்ம எவ்வளவு தியானிச்சாலும் பத்தாது. ஸோ சிலுவை நோக்கி பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், யூ எக்ஸ்பீரியன்ஸ் இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். சில பேர் இருக்கிறீங்க, இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, கர்த்தர் உண்மையிலே நம்ம பட்சத்தில் இருக்கிறாரா? உண்மையிலே நம்ம பட்சத்தில் இருக்கிறாரா? அப்படி ஒன்றும் தெரியலையே. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், இம்மானுவேல், கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். ஆனா இப்ப நான் சொல்றதோட நிறுத்திக்காதீங்க, நோக்கி பாருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள். ஏசாயா 53 எடுத்து மறுபடியும் வாசிங்க. எதுவுமே பண்ண தெரியலனா அது பண்ணுங்க, எடுத்து வாசிக்க, திரும்ப வாசிங்க உட்காந்து. அப்படி பார்த்தா நீங்க நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நேரத்துல நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளே மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும். நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த ரத்தம் ஜெயம் பாட்டு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி பாடல்களை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, திரும்ப கேளுங்க. அப்படிதான் நோக்கி பார்க்க முடியும். சும்மா 10 நிமிஷம் பார்த்தா நோக்கி பார்க்கறது இல்லை. எந்த அளவு நோக்கி பார்க்கணும்னா அங்கிருந்து ஒரு சத்தம் பிறக்கும், ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும், ஒரு ஆறுதல் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. அப்படி பார்த்து கெட்டு போனவர்கள் யாருமே கிடையாது. அவரை நோக்கி பார்த்து கெட்டு போனவர்கள் சொல்ல, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் கண்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. சோ இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா இம்மானுவேலின் நாட்கள். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். சில பேர் சொல்றீங்க, ஆண்டோட பிரசன்ன உணரவே முடியல பிரதர்னு. இந்த வாரத்திலே கர்த்தர் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்து உணர வைப்பார். நீங்க அதை பெற்றுக்கொண்டு நீங்க உணர்வீங்க. கர்த்தர் உங்களோட இன்னைக்கு மட்டும் இல்லை, இவர் தான் இவ்வளவு நாள் இருந்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அப்படி சொல்லியிருக்கிறபடி உங்களோடு இருக்கிறார், இருந்தார் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். இந்த வாரம் அப்படிப்பட்ட இம்மானுவேலின் வாரமாக இருக்கும். With the week of the Emmanuel, you will experience his presence, you will enjoy his presence. கர்த்தருடைய பந்திக்கு நம் கடந்து செல்லலாம். ஆண்டவரே, உடைய சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், அவனை கீழே தள்ளினார்கள். அன்று நாங்களும் உடைய சிலுவை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் உடைய சிலுவை நோக்கி பார்க்கிறோம். பிற்கப்பட்ட உடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம், அடிக்கப்பட்ட உடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம், சிந்தப்பட்ட உடைய ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அதை விட்டால் போக்கிடமில்லை, புகலிடமில்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் இதற்குள்ளே எல்லாம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், எல்லாம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபை தாரும். உடைய சிலுவை நோக்கி பார்க்கத்தக்க கிருபை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உடைய பிற்கப்பட்ட சரீரத்தை நோக்கி பார்க்கத்தக்க கிருபை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து
அன்டிசைரபிள் திங்ஸ், விரும்பத்தகாத காரியங்கள், வேண்டத்தகாத காரியங்களை கர்த்தர் விலக்குகிறார். குறிப்பா சில பேரோட வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், சில அருவறுப்புகளை கர்த்தர் அகற்றுகிறார். தவிர உங்க பிள்ளைங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இருக்க சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கல, அவைகள் நல்லதல்ல, மோசமானது, தவறானவைகள் இருக்கிறது, கர்த்தர் அதை அகற்றுகிறார், கர்த்தர் அதை விலக்குகிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக, உடைய உண்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது உண்மையுள்ள ஒரு வாக்கு மாறாதவர், உண்மையுள்ள ஒரு வாக்கு மாறாதவர். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்களும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. உடைய கருத்தை எங்களை ஒப்புடுக்கிறோம். சரீர பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆணி பாய்ந்த கரத்தை தொட்டு வைத்து தொட்டு அவர்களை சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிமடி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting.